ஒரு ட்ரெண்டிங் saree ஒன்று வரும். எல்லாரும் இந்த சாரீக்கு ஆர்டர் போடுவாங்க. 10ல் 3 பேர் அந்த saree கட்டிடுவாங்க. அந்த மாதிரி இது வந்து பொலிட்டிக்கல் ட்ரெண்ட். அதிமுகலேருந்து இவ்வளோ பேர் போகிறதோ, இப்போ திமுகலேருந்தும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இரட்டையிலே உங்களை அமைச்சராக்கியது ஒருபோதும் விசில் உங்களை அமைச்சராக்காது. வாய்ப்பே இல்லை. மாற்றம் தேவையான ஒரு தலைவர்கிட்ட தான் போறோம் அப்படின்றத விஜயபாஸ்கர் அவர்களாக இருக்கட்டும், அவரும் அதுதான் சொல்லியிருந்தாரு. அதிமுக தலைமை எங்க யாருமே ஒருங்கிணைக்கல, எங்களுக்கான மரியாதையை கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தான் தொடர்ந்து வெளியேறவங்க சொல்றாங்க. அதை நம்ம கடந்து போயிட முடியுமா? நீ யோசித்து பாருங்க, ஒருவேளை அம்மா இருந்திருந்தா அப்படி பண்ணுவாங்களா? பெரிய பெரிய அமைச்சர்கள் போனதுக்கும் சொத்தை காப்பாத்திக்கணும். ஆக சுத்தி சுத்தி எதுக்கு போயிருக்காங்க? காசு, பணம், மணி, துட்டு, இதுக்காகத்தான் போயிருக்காங்க. அவங்க அனுபவம் இல்லாதவர்கள்னு நீங்க சொன்னீங்கன்னா எதுல அனுபவம் இல்லை? எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் நானும் தான் அப்படி நம்பினேன். நானும் கூட உங்கள்கிட்ட பேசியிருக்கேன் அனுபவம் இல்லைன்னு. அவன் பார்த்தாங்கன்னா வட்ட லெவல்ல இருந்து எல்லாமே அவங்கள்ட்ட ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த சேஞ்சை வந்து யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இங்கேருந்து போனாங்கல்ல, அவங்களும் அந்த சின்ன பசங்க ஒரு நாள், அது சின்ன பசங்கன்னு சொல்லணும்னா தேர் ஆர் யங்ஸ்டர்ஸ். அவங்க ஒரு நாளும் இவர்களை மதிக்க போவதில்லை. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு இவங்க எல்லாரும் காசுக்காக இங்கே ஓடி வந்தாங்க, பதவிக்காக இங்கே ஓடி வந்தாங்க. 29 நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க கூட்டணி கட்சிக்கெல்லாம் சீட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் எத்தனை பேர் அடுத்த கட்சிக்காரனுக்கு கொடுக்குறோம்? அடுத்த கட்சியிலேருந்து ஓடி வந்தாங்க பார்த்தீங்களா? எத்தனை எம்பி சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்க. அப்படி கொடுக்குறவங்கள மக்கள் ஜெயிக்க வைக்கிறாங்கன்றத பாருங்க. அதிமுக பலவீனமாயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாமா? இந்த அதிமுக பலவீனமாயிட்டு இருக்குது அப்படின்னு யாரு சொன்னாலும் அவர்களுக்கு அதிமுகவை பற்றின அடிப்படை அறிவு இல்லைன்னு அர்த்தம். விஜய்னா என்ன சொன்னாரு? நம்ம தூய்மையான ஆட்சியை தருவோம்னு சொன்னாங்க. தூய்மையான ஆட்சியை தருவோம், மாற்றத்தை தருவோம்னு சொல்லிட்டு அடுத்த கட்சியில் இருக்கின்ற எம்எல்ஏக்களை திருடுகிறார். லிட்டரலா திருடுதல் தான். விஜய் அரசியலுக்கு வந்த 2 வருடங்களில் குதிரை பேரம் செய்யும் அளவுக்கு வளர்ந்துட்டார்ல, அந்த அளவுக்கு உள்ள கரெக்டா இருக்காரு. அந்த 50 வருஷ இயக்கத்தோட 2 வருஷம் ஆன விஜய் அதே குதிரை பேரத்தை செய்கிறார் என்றால் 5 வருஷத்துல விஜய் எந்த அளவுக்கு கரெக்ட் ஆவாரு? C7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுக ஐடி விங் நிர்வாகி திருமதி நாச்சியால் சுகந்தி அவர்கள். வணக்கம் மேம். தாவேக்க ஆட்சி அமைத்த பிறகு தாவேக்க ஆட்சியில என்ன மாற்றம் வரும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு தாண்டி அரசியல்ல என்ன மாற்றம் வரும்ன்ற ஒரு உன்னிப்போட பார்த்துட்டு இருக்காங்க. அதிமுகவுல இருந்து நிறைய பேர் தொடர்ந்து தாவேக்கால போய் இணைஞ்சிட்டு வராங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது மேம்? ஏன்னா முன்னாள் அமைச்சர்கள்ல இருந்து திமுகல இருக்கிறவங்க கூட போய் தாவேக்கால போய் இணைகிறாங்க. சோ இதை எப்படி எடுத்துக்கிறது மேம்? எப்பயுமே புதுசா மார்க்கெட்டுக்கு ஒரு பொருள் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சாரீஸ்லேயே உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். சாரீஸ் வந்து ஒரு ட்ரெண்டிங் saree ஒன்று வரும். இன்ஸ்டால வந்ததுன்னா எல்லாரும் இந்த சாரீக்கு ஆர்டர் போடுவாங்க. தெரியுமா? தெருவில் போனீங்கன்னா 10ல் 3 பேர் இந்த saree கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி இது வந்து பொலிட்டிக்கல் ட்ரெண்ட். நீங்கள் அதிமுகலேருந்து இவ்வளோ பேர் போகிறதோ, இப்போ திமுகலேருந்தும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு காங்கிரஸ்லேருந்து கூட போவாங்க, அப்புறம் பிஜேபியிலேருந்து கூட போவாங்க. இது ஒரு ட்ரெண்ட், பொலிட்டிக்கல் ட்ரெண்ட். எல்லாரும் புது கட்சி தொடங்கியிருக்காங்க, புது ஃபேஷனாக இருக்குது. ஸோ போனால் நமக்கும் ஏதாவது கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எல்லாருமே போகிறாங்க. அதில் 2வது விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, அதிமுகவில் அமைச்சர்களாக இருந்தவர்கள் போகிறாங்க அப்படின்னீங்கன்னா, அதுக்கு மிக முக்கிய காரணம் அவங்க எல்லாருமே பெரிய லெவலுக்கு தொழில் பண்ணுறாங்க. தொழில்னா சும்மா நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ 1 கோடி 2 கோடிக்கான தொழில்கள் கிடைக்கும். அது எல்லாமே வந்து பெரிய பேக்கேஜ் தொழில்கள், நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. ஏன்னா அமௌண்ட் இவ்வளோதான்னு சொன்னோம்னா அப்புறம் அதுக்கு ஏதாவது கேஸை போட்டு விட்டுருவாங்க. ஆனால் நம்ம கற்பனைக்கும் இவ்வளோ அமௌண்ட், இவ்வளோ காசு இவங்கள்ட்ட இருக்குதா அப்படின்னு எல்லாருமே வியக்குகின்ற அளவுக்கு அவங்கள்ட்ட பைசா இருக்குது. அப்போ அந்த பைசாவை வச்சு வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் இந்தியா அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. சிலர் வந்து அப்ராட்லேயும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னீங்கன்னா, அவங்க எதிர்கட்சி வரிசையில் இருந்தாலோ வேற பொலிட்டிக்கலாக சைலண்ட்டாக இருந்தாலோ அந்த சொத்துக்களாக காப்பாற்ற முடியாது. ஸோ இப்போ போகிறவங்கலாம், இப்போ உதாரணமாக விஜயபாஸ்கர் போகிறாரு அப்படின்னா அவருக்கு புதுக்கோட்டையில் நிறைய குவாரிஸ் இருக்கு. ஸோ அப்போ அந்த லைசன்ஸ் எல்லாம் காப்பாற்றிக்கணும்னு சொன்னால் ஆளும் கட்சி தேவைப்படுது. அவருக்கு எதிர்காலத்தில் எந்த பொறுப்பும் கிடைக்கலனா கூட பரவாயில்ல, இருக்கிற தொழில்கள், அவருக்கு புதுக்கோட்டைக்குள்ளேயே வந்து நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அப்போ அந்த தொழிலை காப்பாற்றிக்கணும்னு என்ன பண்ணுறது? வேணும்ல. அப்போ ஆளுங்கட்சியோட தயவு வேணும் அப்படின்னு தான். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் தலைவர்கள் அவங்களுக்கு சொல்ல முடியாது,
அம்மா உருவாக்கிய அமைச்சர்கள் இவர்கள் எல்லாருமே போறதுக்கு அதுதான் காரணம். இப்போ இந்த தாராபுரம் சத்யபாமான்னு ஒரு அம்மா போனாங்க. அவங்கெல்லாம் ஏன் போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தேர்தலுக்கு வந்து கடன் வாங்கி செலவு பண்ணாங்க நிறையா. அந்த கடனை வந்து அடைக்க முடியுமா, நம்ம வந்து வெறும் எம்எல்ஏவா இருந்தா அடைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் வருதுல்ல. அப்ப அந்த இடத்துல என்ன பண்றாங்க, தாவேக்கால இருக்கவங்க ஆஃபர் பண்றாங்க. அது யாரா வேணா இருக்கலாம், சரிங்களா. குதிரை பேரம் அதுல ஏதோ ஒரு அமௌண்ட் உங்களுக்கு அப்படிங்கும்போது, இப்போ வந்து அவங்க ஒரு தேர்தலுக்காக ஒரு 10 கோடி செலவு வாங்கியிருக்காங்க, கடன் வாங்கி செலவு பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பைசா வந்து தாவேக்கால ஏதோ ஒரு யாரோ தரேன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்தா போகத்தானே செய்வாங்க. அப்படி இருக்கின்ற அந்த கடன்களை அடைக்கிறதுக்காக போனவங்க தான் இந்த அதிகமா பிரபலமா இல்லாத ஆட்கள் போனது அதுக்கு தான். எம்எல்ஏஸா இருந்துட்டு போனவங்க. பெரிய பெரிய அமைச்சர்கள் போனதுக்கு சொத்தை காப்பாத்திக்கணும். ஆக சுத்தி சுத்தி எதுக்கு போயிருக்காங்க, காசு பணம் மணி துட்டு இதுக்காகத்தான் போயிருக்காங்களே ஒழிய அங்க தாவேக்கால ஒன்றும் யாருக்கும் இங்கிருந்து அதிமுகவிலிருந்து போன யாருக்கும் எந்த உயரிய பொறுப்புகளோ பதவிகளோ இன்னைக்கு இல்லை, எதிர்காலத்திலும் கொடுக்கப்பட மாட்டாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி மாற்றம் தேவையான ஒரு தலைவர்கிட்ட தான் போறோம் அப்படின்றத அங்க இருந்து போறவங்க சொல்றாங்க. விஜயபாஸ்கர் அவர்களாக இருக்கட்டும், அவரும் அதுதான் சொல்லியிருந்தாரு. இன்னொரு பக்கம் தலைமை மீது ஒரு தலைமை கிட்ட ஒரு ஒருங்கிணைப்பு இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதிமுக தலைமை எங்க யாருமே ஒருங்கிணைக்கல, எங்களுக்கான மரியாதையை கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தான் தொடர்ந்து வெளியேறவங்க சொல்றாங்க. அதை நம்ம கடந்து போயிட முடியுமா? இப்போ ஒரு ஃபேமிலினா ப்ராப்ளம் இருக்க தானே செய்யும். ஒரு பெரிய குடும்பம்னா ஒரு கூட்டு குடும்பத்துல 4-5 ஃபேமிலி 4-5 அண்ணன் தம்பி சேர்ந்து வாழ்றாங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய பெரிய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பணம் சம்பந்தமா பிரச்சனை வரையும், ஒன்றுக்கும் உதவாத என்னென்னமோ கற்பனைக்கு அப்பாற்பட்ட சின்ன சின்ன என்னையா இதுக்கெல்லாம் அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகளும் வரும். அப்போ குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்றோம், ஒரு நாள் எல்லாரும் உட்காந்து வீட்டுக்கு யாரு தலைவரோ அவரை வச்சு, அப்பா தலைவரா தாத்தா தலைவரோ யார் அவரை வச்சு இப்படி இப்படி பண்ணுது, மருமகள் இந்த பிரச்சனையை பண்றாங்க, மாமியார் இந்த பிரச்சனையை பண்றாங்க, குழந்தனார் இந்த பிரச்சனையை பண்றான்னு பேசிதான் முடிவெடுப்பாங்க. அதுக்காக வந்து நம்ம வீட்டவே மாத்திக்க முடியுமா, நம்ம அம்மா அப்பாவை மாத்திக்க முடியுமா, நம்ம மாமனார் மாமியாரை மாத்திக்க முடியுமா? இப்ப இவர்களெல்லாம் செய்வது என்ன அப்படின்னீங்கன்னா, இவர்கள் பிழைப்புக்காக அம்மா இருந்த வரைக்கும் அவர்களுடைய ஒரு ஆளுமையின் கீழ் இவர்கள்லாம் ரொம்ப அடங்கி ஒடுங்கி இருந்தாங்க. நீ யோசித்து பாருங்க, ஒருவேளை அம்மா இருந்திருந்தா அப்படி பண்ணுவாங்களா, பண்ண முடியுமா? அம்மா இருந்திருந்தா ஆப்வியஸ்லி விஜய் அப்படிங்கிற ஒரு கேரக்டரே வந்திருக்க மாட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அரசியலுக்குள்ள அவர் சினிமாவோட போயிருப்பாரு. அப்போ இவங்க எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னீங்கன்னா, ஒரு தலைவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இல்லைன்னா, கொஞ்சம் சர்வாதிகாரமா இல்லை அப்படின்னீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு காரணத்தை சொல்லிட்டு போறாங்க. உடனே என்ன சொல்றாங்க, எங்களை மதிக்கல, எங்களை கூப்பிடல, எங்களை சேர்ல உட்கார வைக்கல, தரையில உட்கார வைக்கலன்னு நான்சென்ஸான காரணங்கள் இது. நீங்க உண்மையிலுமே இந்த கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் நீங்க வச்சிருக்கின்ற இந்த கோடிகளை கொடுத்தது இந்த இரட்டை இலைங்கிற சின்னம் தான் இல்லையா. அந்த சின்னத்துல ஜெயிச்சு வந்துதான் எம்எல்ஏ ஆகி நீங்க அமைச்சர்கள் ஆகி இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கீங்க. அப்போ நமக்கு ஒரு அடிப்படை தார்மீக உணர்வு இருந்ததுன்னா, நம்மை இந்த உலகுக்கு அடையாளம் காட்டியது இந்த இரட்டை இலைங்கிற சின்னம். அந்த இரட்டை இலைங்கிற சின்னத்துக்கு நம்ம துரோகம் பண்ணிட்டு இனிமேல் நம்ம வாயில் விசிலை வைத்து ஊதினால் மக்கள் நம்மளை ஏற்றுக்கொள்வார்களா, அது அடிப்படையில தர்மமாகுமா அப்படின்னு யோசிக்கணும். இப்படி நம்மளாம் வந்து தர்மம் நியாயம் அறம்னெல்லாம் பேசணும்னா நம்மளை பிழைக்க தெரியாதவங்க அம்மாங்க. அப்ப இங்க வந்து அரசியல்னா என்னன்னா, நீங்க என்ன கயவாளித்தனத்தை வேணாலும் செஞ்சுக்கலாம், சரிங்களா. அது உங்களுக்கு வந்து அடிப்படை பண்போ அடிப்படை தார்மீகமோ அடிப்படை அறமோ ஒழுக்கமோ எதுவும் வேண்டாம். இங்க இருந்து அங்க போ. ஒழுக்கம் அப்படிங்கிறது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, ஒரு ஆண் பெண் ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் ஒழுக்கம்னு நினைச்சுக்கிறோம். நீங்க வந்து அரசியலில் முதல் ஒழுக்கம் என்ன அப்படின்னீங்கன்னா, வந்து நீங்கள் எந்த கொள்கை நம்பி ஒரு பார்ட்டிக்கு போறீங்களோ அங்க உண்மையா இருக்காது. அப்போ நீங்க ஒரு அரசியல் ஒழுக்கம் இல்லாமல் இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போறீங்க. எதுக்கு போறீங்க? பணத்துக்காக போறீங்க, இருக்கிற பணத்தை காப்பாத்திக்கிறதுக்காக போறீங்க. போயிட்டு நீங்கள் என்ன அதிகபட்சம் சாதித்து விடுவீர்கள்? இரட்டையிலே உங்களை அமைச்சராக்கியது ஒருபோதும் விசில் உங்களை அமைச்சராக்காது. வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னீங்கன்னா, விஜய் என்கிறவர் அந்த மக்கள் இயக்கமா, விஜய் மக்கள் இயக்கத்தை அங்க வந்து ஒரு 20 வயசுல வந்து விஜய்க்கு வந்து போஸ்டர் ஒட்டினாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு வந்து 100 ரூபாய் டிக்கெட்டை வாங்கி 300 ரூபாய் 400 ரூபாய் 500 ரூபான்னு 3000 வரைக்கும் வித்தவன். அப்ப இவங்கெல்லாம் தான் விஜய்ங்கிற ஒரு நடிகர் 30 வருஷமா ஃபீல்டுல
ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு இந்த போஸ்டர் ஓட்டுறவங்க தானே முதல் காரணம். விஜயோட கட் அவுட்டை வச்சு அது மேல லிட்டரா பால் ஊத்துனவங்க தானே முதல் காரணம். அப்போ உங்களுக்கு போஸ்டர் ஓட்டுனவங்களுக்கு பதவி கொடுப்பாங்களா? நீங்க வந்து இங்க அதிமுகல கோடி கோடியா செல்வம் சேர்த்துக்கிட்டு திடீர்னு அங்க போனீங்கன்னா, விஜயோ அந்த கட்சியில் இருக்கின்ற அந்த போஸ்டர் ஓட்டுன பசங்க இந்த இங்க இருந்து போறாங்கல்ல, அவங்களுக்கு எந்த அளவுக்கு மதிப்பாங்க சொல்லுங்க? காசுக்காக தானே இங்க நீ ஓடி வந்த. அவங்களோட பார்வை எப்படி இருக்கணும்? இப்ப எதுக்கு ஓடி வந்த? விஜயை நாங்க பாத்துக்குவோம், இந்த இயக்கத்தை நாங்க பாத்துக்குவோம். நீங்க எதுக்கு ஓடி வரீங்க? 50 வயசுல ஏன் ஓடி வர? 60 வயசுல ஏன் ஓடி வர? 70 வயசு ஆள்லாம் போனாலும் நீங்க எல்லாம் ரிட்டையர்ட் ஆயிட்டு வீட்டுல உட்காந்துருக்காம என்ன கருமத்துக்கு வந்து எங்க உயிரை வாங்குறீங்கன்றதுதான் அவங்களோட திங்கிங்கே அப்படிதான் இருக்கும். ஏன்னா அவங்க மேக்சிமம் வந்து 30 ஒரு 26ல இருந்து ஆரம்பிச்சு 35க்குள்ள அடங்கிடுறாங்க எல்லா பசங்களும். அப்படிங்கும்போது இவன் எல்லாம் அந்த இப்ப இன்னைக்கு 35ல இருக்கிற ஒருத்தர் வந்து அவரோட 20 வயசுல விஜயோட ரசிகரா இருந்தா 15 வருஷம் அந்த கட்சிக்காக போஸ்டர் ஓட்டுனவரா இருப்பாரு. சரிங்களா? அப்ப போஸ்டர் ஓட்டுனவருக்கு நான் அந்த கட்சியோட மொத்த ஆர்கனைசேஷன் கையில வச்சிருக்கிறவரு ஆனந்த் இல்லையா, புசி ஆனந்த். அப்போ அவர் வந்து யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு? காசுக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்தனுக்கு ஓடி வந்த இந்த அவங்கள ஓடுகாலின்னு சொல்றதா என்னன்னு சொல்றதில்ல, இந்த ஆட்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களா? காலங்காலமாக என்னோட பேச கேட்டு ஒழுங்கா போஸ்ட் ஒட்டியிருக்கான் அவன். ஒரே விஜய் படம் ஓடுதோ ஓடலையோ, அவனுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, நம்ம தலைவர் படம் ரொம்ப நாள் ஓடணும் மாதிரி நம்ம காமிக்கணும்னு சொல்லிட்டு தினம் தினம் அவங்க அம்மா அப்பா காசு எடுத்துட்டு போயிட்டு ஒரு பிடிக்காத படம் சுறா மாதிரியான பாடாவதி படத்தை கூட அவன் 10 தடவை பார்த்துருப்பான் விஜய்ங்கிற ஒரு ஆளுக்காக. அப்போ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு போய் அவங்க வந்து போஸ்டிங் கொடுப்பாங்களா? இங்க இருந்து ஓடி போனவங்களுக்காக கொடுப்பாங்களா? நீங்க எத்தனை கோடிகளை வேணாலும் அவங்களுக்கு கொடுக்கலாம், கொடுத்தா வாங்கி வச்சுக்கலாம், அவ்வளவுதான். அவங்கள்ட்ட இருக்குது, அநியாயமா தானே சம்பாதிச்சா கொடுன்னு சொல்லி வாங்கி வச்சுப்பாங்க. அதனால ஓடி போகிறவர்கள் இதெல்லாம் தெரிஞ்சுதான் போறாங்க. என்னன்னா அவங்களுக்கு அது போறதுலயே ஒரு இதுல என்னன்னா, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வந்து நம்ம காசை கொடுத்து இவங்களை வந்து சரி பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் அவங்க அது போயிட்டு இருக்காங்க. காலம் இவர்களுக்கு தக்க பதில் சொல்லும். சோ ஆனா இன்னொரு பக்கம் வந்து தாவைக்கால இருக்கிறவங்களுக்கு அனுபவம் பத்தல, அரசியல் சார்ந்த அனுபவம் இல்லை அப்படின்றப்ப இந்த மாதிரி அனுபவசாலியான அரசியல்வாதிகளை தாவைக்காவில இணைச்சிக்கிறாங்க. இதனால ஒரு கட்டமைப்பை தாவைக்கா கொண்டு வருது அப்படின்றதுலயாவது சொல்லிட்டு இருக்காங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது மேம்? ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் அனுபவம் இல்லைன்னு சொன்னா, அனுபவம் இல்லை, இந்த அவனுக்கு அனுபவம் இல்லை, அறிவு இல்லை, அப்புறம் என்னென்ன நீங்க வார்த்தைகள் சொல்றீங்களோ சொல்லணும். அவங்க அனுபவம் இல்லாதவர்கள்னு நீங்க சொன்னீங்கன்னா எதுல அனுபவம் இல்லை? இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட பார்த்தா நானும் கூட அப்படிதான் நம்பினேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் நானும் தான் அப்படி நம்பினேன். நானும் கூட உங்கள்ட்ட அப்படி பேசியிருக்கேன் அனுபவம் இல்லைன்னு. அவன் பார்த்தாங்கன்னா வட்ட லெவல்ல இருந்து எல்லாமே அவங்கள்ட்ட ஸ்ட்ரக்சர் இருக்கு. இப்போ எங்க ஏரியாலே ஒருத்தரும் இல்லைன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இங்க வட்ட செயலாளர்கள்னு இப்போ எங்க போனாலும் இந்த இங்கதான் என்னோட வீட்டுல இருந்து ஒரு 10 வீடு தள்ளி தான் சட்டமன்ற அலுவலகம் இருக்கு. அந்த சட்டமன்ற அலுவலகத்துல பாத்தீங்கன்னா அதை சுத்தியும் போஸ்ட் ஒட்டியிருக்காங்க. அந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க தான் வட்ட செயலாளர்கள் இருக்காங்க. நான் நினைச்சேன் எங்க அதிமுக வட்டமும் இங்க இருக்கிறதுல, எங்க விருகை மாவட்டத்துல அதிமுக வட்டமும் திமுகவுல இருந்து தான் நிறைய வட்டங்கள் இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். பார்த்தா அவங்களும் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. பார்த்தீங்க எல்லாம் சின்ன பசங்க, 20 வயசு 21 வயசு பசங்கள்லாம் வந்து வட்ட செயலாளராக இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இல்லாம வட்ட செயலாளராக ஆகணும்னு வந்திருப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா இந்த 5 வருஷத்துல ஆளுங்கட்சியா இருக்காங்க. அவங்களோட பெரிய பிளஸ் என்னது, ஆளுங்கட்சியா உட்காந்துருக்காங்க. இந்த 5 வருஷத்துல எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். அதிமுகல இருந்து வரவங்க தேவையில்லை அப்படின்றத எடுத்துக்கலாம். இல்ல நீங்க இப்போ ஒருத்தர் வந்து அதிமுகல இருந்து இப்படி எல்லாம் ஓடி போறது இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. போன தடவை திமுக ஆட்சியில இருந்த அமைச்சர்கள்ல கிட்டத்தட்ட 8 பேர் வந்து அதிமுகல இருந்து போனவங்க தான். அவங்களுக்கு தான் பெரிய பெரிய போர்ட்போலியோ கொடுத்து வச்சிருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாருமே வந்து இங்க இருந்து போனவங்க அப்படின்றதுனால திமுக என்ன பண்ணுச்சு, அதிமுகவும் திமுகவும் ஒரே மரத்துல இருந்து வந்த 2 கிளைகள் அப்படிங்கிற இடத்துல அவங்க அதை வந்து இது பண்ணிட்டாங்க. இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிமுகல இருந்து போயிருக்காங்கல்ல, திமுகல இருந்து போறவங்களா இருந்தாலும் சரி, இந்த பசங்களோ 26, 27, 28, 29, 30 இப்படி இருக்கான். இவங்க எல்லாம் அவன் பார்த்தா ஸ்டைலா ஒரு ஜீனை போட்டுக்கிட்டு ஒரு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு கேஷுவலா இருக்கான். நம்ம ஆட்கள் வந்து கடமுடான்னு ஒரு நல்ல ஸ்டார்ச் போட்டு, அந்த ஸ்டார்ச் எங்க கண்டுபிடிப்பாங்கன்னே தெரியாது, நல்ல ஸ்டார்ச் போட்டு நல்ல கடமுடான்னு அயன் பண்ண ஒரு சட்டையை போட்டு போறாங்க. அந்த லுக் வைஸே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வருதா இல்லையா? இந்த கடமுடா தோற்றமே அவன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். மாற்றம்ன்றது இவங்க வந்து இனிமேல் உட்காந்து அன்னைக்கு சி விஜயபாஸ்கர் சார் பாத்தீங்கன்னா பேண்ட் ஷர்ட் மாத்தி போயிட்டு அவங்களோட ஒத்து போறாருன்னு சொல்லிட்டு போறாரு.
அப்படியே 25 வயசு பையன் நீ அவங்களுக்கு சித்தப்பா மாதிரி இல்லாட்டா அப்பா மாதிரி எப்படி உன்னை ஏற்றுப்பான்? அவன் மாற்றம் கொண்டு வரணும், நான் புதுசாக ஒரு அரசியல் பண்ணணும்னு வரவன். அவன்கிட்ட போய் நீ சும்மா பேண்ட்டை மட்டும் மாட்டிக்கிட்டு இன்னைக்கு திடீர்னு நீங்கள் ஒரு ஷூவை வாங்கி போட்டுட்டு போனால் அவன் ஏற்றுப்பானா? ஸோ ஃபிசிக்கல் அவுட்மன்னஸ் அது அந்த சேஞ்ச் அவன் கேட்கல. அவன் கேட்கறது மென்டலி சேஞ்சாக இருக்கியா? அவங்க குறைந்தபட்சம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த ஆர்வத்தில் நம்ம எதிர்பார்க்காத போது ஆட்சி அமைச்சிருக்கோம், நம்ம ஆளுங்கட்சி ஆயிட்டோம், நம்ம தலைவர் நம்ம அண்ணன் நம்ம விஜய்னா சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னா அந்த புலங்காங்கீதத்தில் அவன் என்ன பண்ணுறான்னா, நாங்கள் நேர்மையான ஆட்சியை கொடுப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் எல்லாரும் போய் போய் அங்கே செக் பண்ணுறேன், இங்கே செக் பண்ணுறேன், ஹாஸ்பிட்டல் போகிறேன், போய் கோயிலை செக் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு எல்லாருமே ஒரு ஃபிலிம் காமிச்சிட்டு இருந்தாங்க. அது ஆர்வ கோளாறுத்தனமாக அது அப்படி தான் பண்ணுவாங்க. அது போக போக இந்த இயங்கியல் அரசியலோட அந்த டைனமிக்ஸுங்கிறது வேற, அது அந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணுற ஸ்டைல் அப்படிங்கிறது வேற அப்படின்றத போக அவன் ஒரு வருஷத்தில் நான் கற்றுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன பெரிய இது என்ன ராக்கெட் சயின்ஸாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி. அது உங்களுக்கு இந்த சிஸ்டம் எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது, எப்படி தொடங்குது, யார் இந்த சிஸ்டத்தை ஆப்ரேட் பண்ணுறாங்க, ஆப்ரேட் பண்ணுறவனுக்கு குறைந்தபட்ச அறிவுங்கிறது நாலேஜுங்கிறது எங்கே வேணும் அப்படிங்கிறது ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டாலே அது போதும். அவங்க கவர்மெண்ட்டை ரன் பண்ணிடுவாங்க. தென் இங்கே வந்து உங்களுக்கு செக்ரட்டரிஸ்ன்னு இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன, நான் இவங்களுக்கு போய் இங்கேருந்து அதிமுகவில் இருந்தோ இல்லை திமுகவில் இருந்தோ ஏற்கனவே நீங்கள் பல முறை அமைச்சர்களாக இருந்து போகிறவனை பார்த்து ஒவ்வொரு தாவேக்காரக்காரனும் உண்மையிலே பயப்படுறான். இவனுங்க வந்து நம்மளை என்ன கரெக்ட் பண்ண போகிறாங்களோ, ஒருத்தங்கள்ட்ட 100 கோடிக்கு சொத்து இருக்குது இங்கேருந்து அதிமுகலேருந்து போகிறவங்க கொடுத்தோன்னா அவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து போய் இறங்கும் போதே பயங்கரமாக ஒரு 30 லட்சம் 40 லட்சம் காரில் போய் இறங்குறாங்க. அவன் வெறும் அந்த ஸ்கூட்டியை வச்சு சுற்றிட்டு இருக்கான், லேடிஸ் ஓடுற ஸ்கூட்டியை வச்சு சுற்றிட்டு இருக்கான். அப்போ அந்த ஸ்கூட்டியில் ஓடுறவனுக்கு இந்த 30 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா 1 கோடி 2 கோடி கார்ல எல்லாம் போய் இறங்கும் போது அவன் பயப்படுவானா இல்லையா? அவன் மாவட்ட தலைவர் வெறும் ஸ்கூட்டி ஓட்டுறவனா இருக்கான், ஸ்கூட்டியை வச்சு அவன் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ஹீ இஸ் ஹாப்பி வித் தட் ஸ்கூட்டி. இந்த ஸ்கூட்டி போகிறோம் நான் இதை வச்சு நான் அரசியல் பண்ணிக்கிறேங்கிறான். நீ அவன் ஸ்கூட்டியில் போயிட்டு இருப்பான் மாவட்ட செயலாளர், நீ போய் உட்காந்து டைன்னு 1 கோடி காரில் இறக்குனேன்னா இதே எப்படி உங்களுக்குள்ள ஒரு அட்டாச்மெண்ட் வரும்? அவன் பயப்படுவான்ல பேசிக்கா. அப்போ இங்க இருக்கின்ற இந்த சேஞ்சை வந்து யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பாலிடிக்ஸ்குள்ள வந்து எப்படி இயங்குறது, இங்கேருந்து போனாங்கல்ல அவங்களாம் அந்த சின்ன பசங்க ஒரு நாள், அது சின்ன பசங்கன்னு சொல்லணும்னா தேர் ஆர் யங்ஸ்டர்ஸ், அவங்க ஒரு நாளும் இவர்களை மதிக்க போவதில்லை. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு இவங்க எல்லாரும் காசுக்காக இங்கே ஓடி வந்தவன், பதவிக்காக இங்கே ஓடி வந்தவன். அப்போ இவங்க என்னவா பார்க்குறாங்க, ஒரு பெரிய காம்படிட்டராக பார்க்குறாங்க. ஒரு தாவேக்கார பையனும் தாவேக்கார பையனும் 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஆனால் இவங்களை எப்படி பார்ப்பாங்க, இவன் நம்ம பதவியை பறிக்க வந்திருக்கான், நமக்கான இடத்த பிடுங்க வந்திருக்கான். இப்போ புதுக்கோட்டையில் அவர் மினிஸ்டர் பர்வேஸ் இருக்காரு, அந்த பர்வேஸுக்கும் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் வந்து அவங்க அப்பா பர்வேஸோட அப்பா இறந்து போயிட்டாரு, அவருக்கும் விஜயபாஸ்கருக்கு இடையில எல்லாம் ஒரு ஹிஸ்டரி இருக்கு சரிங்களா. அப்போ பர்வேஸ் வந்து இயல்பா அவரால் ஒரு நாளும் விஜயபாஸ்கரோட ஒட்டவே முடியாது. தலைமைக்கு தெரியாதா மேம்? ஏன்னா தொடர்ந்து இத்தனை பேர் வந்துட்டு இருக்காங்க அப்படின்றப்ப இத தலைமை எப்படி கையாளும்? இது ஆர்கனைசேஷன் தாவேக்காவை பொறுத்தளவுக்கு அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த கட்சியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உள்ள யார் வரா, யார் வெளியே போறா, யார் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல அடிஷனலா சேர்றாங்க, இது எல்லாமே கண்காணிக்கின்ற ஒரே ஆள் வந்து ஆனந்த் தான், புசி ஆனந்த் அவர்கள் மட்டும்தான். அப்படிங்கும்போது அவரு வந்து ஒரே ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காரு, என்னன்னா யாரு விஜய்க்கு சின்சியரா 10 வருஷமா 15 வருஷமா போஸ்டர் ஓட்டினானோ அவனுக்கு மட்டும்தான் பதவி. நீ எங்கிருந்து ஓடி வர்றதுனாலும் வா, எனக்கு டெய்லி மீடியா கண்டென்ட் கிடைக்குதா, இத்தனை பேர் வந்தான் அத்தனை பேர் வந்தான், சனிக்கிழமை போய் நீ வந்து அங்கே போய் ஏதோ திருப்பதி கோவிலில் நிற்கிற மாதிரி உட்காந்து பனையூரில் காத்துக்கிட்டு நிற்கிற, இதெல்லாம் எனக்கு கண்டென்ட் வா, அவ்வளோதான். மீடியாக்காரங்களும் இப்போ திருமண பக்கம்லாம் 100 யூடியூப் சேனல் வந்துட்டீங்க, உங்களுக்கும் கண்டென்ட் வேணும், போங்க சனிக்கிழமை கேமரா தூக்கிட்டு எல்லாரும் போங்க, யார் யார் நிற்கிறாங்க வாங்க, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் நான் இது வேணாலும் நீங்கள் தனியாக கட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. 29 நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க கூட்டணி கட்சிக்கெல்லாம் சீட்டு கொடுத்ததுக்கப்புறம் தாவேக்கா ஒரு 30 இடத்துல இல்லை ஒரு 25 இடத்துல நிற்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 25 இடத்துல எத்தனை பேர் அடுத்த கட்சிக்காரனுக்கு கொடுக்குறா, அடுத்த கட்சியிலேருந்து ஓடி வந்தாங்க பார்த்தீங்களா, அதிமுகலேருந்து வந்தவங்களே இப்போ திமுகலாம் என்னன்னு தெரியல, அவங்களும் கிளம்புறாங்க சிலர். ஸோ அவங்களுக்கோ எத்தனை எம்பி சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்க. அப்படி கொடுக்குறவங்கள மக்கள் ஜெயிக்க வைக்கிறாங்கன்றத பாருங்க. அப்போ ஒரிஜினலா எவன் தாவேக்காரனா இருக்கானோ அவன் தான் மக்கள் நம்புவாங்க, அவங்க தான் ஜெயிப்பாங்க.
இந்த ஓடுகாலிகளை யாரும் ஒருபோதும் மக்களும் நம்ப மாட்டாங்க, கட்சிக்குள்ள இருக்கிறவங்களும் நம்ப மாட்டாங்க. சீட்டு கொடுத்தப்பவே வந்து தாவேக்கா அவங்க கட்சியை சார்ந்து இல்லாம வெளியில இருந்து வந்தவங்களுக்கு தானே எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு அது விமர்சனமும் எலெக்ஷனுக்கு வந்ததுல. முன்னாடி. நீங்க ஹிஸ்டரியை எப்படி பார்க்கணும்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி, எலெக்ஷனுக்கு ஆளுங்கட்சி பின்னாடியா? ஆனதுக்கு பின்னாடி. ஆளுங்கட்சியே இருக்காங்க மேடம், இனிமேல் எவன் தான் உங்களுக்கு தேவை கிடையாது. அன்னைக்கு 234 தொகுதிக்குன்னு ஆளை போடணும், என்கிட்ட ஆள் இல்லை, சரியா? அதனால அன்னைக்கு அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் யாரும் வந்தீங்களோ, எலெக்ஷனுக்கு 4 நாளைக்கு முன்னாடி போனவங்கள கூட சீட்டு சேர்த்துக்கிட்டு சீட்டு கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு ஜெயிச்சுட்டாங்க, ஆளுங்கட்சி ஆயிட்டாங்க. 5 வருஷத்துல வளர்ந்துருவாங்க. 5 வருஷம் இல்ல, 2 வருஷத்துல அவன் வளர்ந்துருவாங்க. ஒரு ஆளுங்கட்சி வளரத்தான் செய்யும். அதை நம்ம யாருமே தடுக்க முடியாது. எந்த எதிர்கட்சியில திமுகவாலையும் தடுக்க முடியாது, டெஃபினட்டா அதிமுகவாலையும் தடுக்க முடியாது. அவங்களோட வளர்ச்சி, ஆளுங்கட்சிங்கிறதோட மேஜிக் அதுதான். நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுங்கும் போது என்ன பண்ண முடியும்? இன்னொரு பக்கம் இப்ப அதிமுக பலவீனமாயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாமா? இந்த அதிமுக பலவீனம் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு யாரு சொன்னாலும் அவர்களுக்கு அதிமுகவை பற்றின அடிப்படை அறிவு இல்லைன்னு அர்த்தம், சரிங்களா? அதிமுகங்கிறத தலைவர்களை நம்பி இல்லை, அந்த சின்னத்தை நம்பி இருக்குன்றது. அதிமுகவுக்கு இது வரைக்கும் கிடைச்சிருக்கு இல்லையா? இந்த எலெக்ஷன்ல கிடைச்ச அந்த 1.25 கோடி ஓட்டு இருக்கு இல்லையா? அந்த 1.25 கோடி ஓட்டு தலைவர்களின், இந்த தலைவர்களோட முகத்துக்கு, அந்த தலைவர்களோட முகத்துக்கெல்லாம் கிடையாது. எங்களுடைய பொதுச் செயலாளர் 1 வருஷமா சுத்தம்னு தமிழ்நாட்டை சுத்தின அந்த ஒரு காரணத்துக்காகவும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி அந்த இரட்டை இலை சின்னத்துக்காகவும் தான். அதிமுகங்கிறது தொண்டர்களால் நிறைந்த இயக்கம். இப்ப சொல்லுவாங்க ஜென்சி எல்லாம் யாருமே அதிமுக கூட இல்லைன்னு. நீங்க என் கூட சும்மா இப்ப வாங்க, எங்களோட ஐடி விங்ல எத்தனை இளைஞர்கள் இருக்காங்கன்னு பார்ப்போம். எங்க வட்ட செயலாளரே ஒரு இளைஞர் தான். அப்ப இங்க இளைஞர்களே இல்லைன்னு சொல்றேன். அந்த கான்செப்ட் தப்பு. 2வது, அதிமுக தொண்டர்களை நம்பி இருக்கிறது. நீங்க இப்ப இமீடியட்டா எலெக்ஷனை வச்சாலும் அந்த 1.25 கோடி பேர் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம், சரிங்களா? அப்ப ஒரு இயக்கம் கரையுது அழியுது அப்படின்லாம் அவ்வளோ ஈஸியா சொல்லிட்டு போக மாட்டாங்க. இப்ப போன எலெக்ஷன்ல திமுகவும் அதிமுகவுக்கும் ஜெயிச்சதுக்கான டிஃபரன்ஸ் ஒரு பெரிய பெரிய வித்தியாசமெல்லாம் கிடையாது. மீறி போனா ஒரு 2-3% தான் டிஃபரன்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்ப இங்க திரும்ப திரும்ப இந்த கரைஞ்சு போயிருச்சு, ஒளிஞ்சு போயிருச்சு எல்லாம் இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்களா, அவங்க உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. டிவிகேக்கு 100% அவன் ஓட்டு போட்டான், அவ்வளோதானே ஒழிய. அப்போ அந்த பெண்களோட ஓட்டு தான் யாரு அடுத்த சிஎம்னே நிர்ணயிக்குது. இந்த விஜய் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய நடிகர், நம்ம அதை சொல்லாமல் இருக்க முடியாது. ஒரு பெரிய நடிகர், பெண்களை அதிகம் கவர்ந்தெழுத்தவர் அப்படின்றதுனால பெண்கள்லாம் கண்ணை மூடிட்டு எங்கே விசில் இருக்குதோ அங்கே போய் குத்திட்டு வந்துட்டாங்க, அவ்வளோதான். அதனால இந்த பெண்கள் மனம் மாறணும். இந்த 5 வருஷத்துல பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஆட்சியை கொடுக்குறாரா இல்லையா? பெண்கள் உண்மையிலுமே இந்த விஜய் அவர்களினுடைய ஆட்சியில் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்காங்களா, டெவலப் ஆயிருக்காங்களா, இதெல்லாம் வச்சுதான் அவங்க அடுத்து இது பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயத்துல அடுத்த முறை பெண்கள் யாருக்கு ஓட்டுக்கு போடுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்த சிஎம் யார் அப்படிங்கிறது. அடுத்த முறையும் பெண்கள் போய் தாவேகாக்கு தான் போட்டாங்க அப்படின்னா, இத்தனை கால அரசியல்ல குதிரை பேரம்ன்றது அதிகமா இப்பதான் பேசப்பட்டுட்டு வருதாம. ஏன்னா குதிரை பேரமா திமுக பண்ணுதா தாவேக்கா பண்ணுதான்ட்டு மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. இன்னொன்னு இப்ப மக்கள் மத்தியில அதிகமாவும் இந்த விஷயம் பேசப்பட்டுட்டு வருது. உங்களை மாதிரி யங் ஜென்ரேஷனுக்கு இந்த குதிரை பேரம்லாம் அந்த வார்த்தையே கூட புதுசா இருக்கலாம். என்னடா குதிரைங்கிறானுங்க, பேரம்ன்றானுங்க, என்னடா குதிரை பேரம்னு இருக்கும். என்னைக்கு மத்தியில் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததோ 2014 இருந்து இது ரொம்ப சர்வசாதாரணமா நம்ம மூச்சு விடுற மாதிரி இந்த குதிரை பேரம், அந்த கட்சியில இருந்து எம்எல்ஏ தூக்குறது, இந்த கட்சியில இருந்து எம்எல்ஏ தூக்குறது, எம்எல்ஏக்களை கொண்டு போய் அடைச்சு வைக்கிறது, இதெல்லாமே பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் இது பாவம்னு பார்க்கப்படலை. இது என்ன அப்படின்னா, இது எலெக்ஷன் நடந்து முடிஞ்சா அதுக்கப்புறம் இந்த குதிரை பேரங்கிறது ஒரு காமன் ப்ராசஸ், இது நடக்கத்தான் செய்யும் அப்படிங்கிற அளவுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுமே இந்த விஷயத்துக்கு வழக்கமாயிருச்சு. இப்போ இவங்க 107ன்னு ஜெயிச்சிட்டாங்க. அப்ப மீதி இருக்கிறதுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு வேணும்ல 118 வேணும் அப்படிங்கும்போது அந்த 10-11 பேரை அவங்க தேடித்தான் எடுத்தாகும். ஸோ அதுக்கு காங்கிரஸ் 5 பேர் போயிட்டாங்க. காங்கிரஸ் ஒன்னே பின்னாடியே விசிக்கவும் 2 இடதுசாரிகளும் ஐயுஎம்எல் எல்லாம் போயாச்சு. அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைச்சிருச்சு. பட் அவங்களுக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு, அது இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா புதுசா ஆட்சி அமைக்கிறாங்கல்ல. அப்போ ஆட்சி அமைக்கிறவன் நான் இது எப்படியாவது ஆட்சியை தக்க வச்சுக்கணுங்கிற இடத்துல இந்த குதிரை பேரத்தில் ஈடுபடத்தான் செய்வார்கள். விஜய் என்ன பெரிய பரமபிதாவா, இயேசுவா, புத்தரா? எலக்டோரல் பாலிடிக்ஸ்குள்ள வந்துட்டாரு. அப்ப எல்லா விஷயங்களையும் அவர் செய்யத்தான் செய்வார். அப்போ ஜென்சி நீங்க தான் யோசிக்கணும். விஜய்னா என்ன சொன்னாரு, நம்ம தூய்மையான ஆட்சியை தருவோம்னு சொன்னாரு. தூய்மையான ஆட்சியை தருவோம், மாற்றத்தை தருவோம்னு சொல்லிட்டு
அடுத்த கட்சியில் இருக்கின்ற எம்எல்ஏக்களை திருடுகிறாள். லிட்ரலா திருடுதல் தான். சரிங்களா? நீங்க ஒரு பொருளை திருடுனா தான் திருடுறதுன்னு கிடையாது. வைகோ அவர்கள் சொன்னாரு வந்து, நீங்க உங்க 2 எம்எல்ஏஸ் என்கிட்ட கொண்டு வாங்க, நான் ஜெயிக்க வைக்கிறேன். அதே அவரு சொல்லத்தான் செய்வார். அப்புறம் அவர் பெரியவரை கூப்பிட்டு மிரட்டினா அப்புறம் சொல்லத்தான் செய்வாரு. அப்ப உண்மையை அவர் வந்து அந்த வயோதிகத்தின் காரணமாக உண்மையை உளறிட்டாப்படி. அப்புறம் என்ன சார் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு புசியானந்தோ இல்ல வேற ஆதவர்ஜனோ, என்ன சார் இப்படி எங்களை போய் கூடத்துல போய் கட்டிசோர் அவுத்து விட்டீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் மாத்தலாம். பட் அது அவர் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னது உண்மை. வந்துட்டாங்க, நீங்க 2 பேர்த்த கூட்டிட்டு வந்துருங்கன்னு அவர் சொல்லியிருக்காருங்கிறது உண்மை. சரிங்களா? அப்போ என்ன அப்படின்னீங்கன்னா, விஜய் அரசியலுக்கு வந்த 2 வருடங்களில் குதிரை பேரம் செய்யும் அளவுக்கு வளர்ந்துட்டார்ல, அந்த அளவுக்கு உள்ள கரப்ட் ஆயிருக்காரு. புரியுதா? உங்களுக்கு ஒரு பாஜக அந்த கரப்ஷனை பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். பாஜக அது ஒரு 100 வருஷம் 50 60 வருஷம் இயக்கம் செய்யறான். அந்த 50 வருஷ இயக்கத்தோட 60 வருஷ இயக்கத்தோட 2 வருஷம் ஆன விஜய் அதே குதிரை பேரத்தை செய்கிறார் என்றால் 5 வருஷத்துல விஜய் எந்த அளவுக்கு கரப்ட் ஆவாரு? கரப்ட்னா நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த பணம் வாங்குறது லஞ்சம் வாங்குறது மட்டும் தான் கரப்ஷன் நினைக்கிறோம். ஒரு அந்த எலக்டோரல் ப்ராசஸையே அவர் வந்து இன்னைக்கு கரப்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இது கரப்ஷன். வெறும் நீங்க அமைச்சர்கள் யங்ஸ்டர்ஸா இருக்காங்க, அதனால வந்து நாங்க காசு வாங்க மாட்டோம், பார்ட்டி ஃபண்ட் வாங்க மாட்டோம், அது மட்டும் கரப்ஷன் கிடையாது. He is spoiling the system. எலக்டோரல் சிஸ்டத்தை நீங்க ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப விஜய் அவர்களோட இந்த குதிரை பேரத்தினாலதான் உங்களுக்கு இடைத்தேர்தல் அடுத்து கண்டிப்பா நடத்தணும். இந்த டேர்ம்ல நடத்தலைனாலும் அடுத்து நடத்ததான் ஆகணும். அந்த தொகுதியை காலியா விட்டு வச்சிருக்க முடியாது. அப்படிங்கும்போது விஜய் அண்ட் டிவிகே they are spoiling the electoral system. The spoiling electoral system is equivalent to corrupting the entire people. அப்ப நீங்க மக்களை கரெக்ட் பண்றது அப்படிங்கிறதும் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம்னு ஒரு 60 வருஷ கட்சியும் நீங்களும் ஒன்னா திங்க் பண்றதும், நீங்க எப்படி ஒரு மாற்றத்துக்கான தலைவராக இருக்க முடியும், எப்படி உங்களால ஒரு தூய்மையான ஆட்சியை தர முடியும் அப்படிங்கிறத விஜய் யோசிக்கிறாரோ இல்லையோ, விஜய்க்கு பாஞ்சு போய் விசில்ல குத்துனாங்கல்ல உங்களை மாதிரி பெண்கள், அவர்கள் யோசிக்க வேண்டும். இப்ப வந்து தாவேக்காவை நம்ம இவ்வளவு சொல்லிட்டு இருக்கோம், அதே சமயம் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவும் அதே வேலையில ஈடுபட்டுட்டு வராங்கன்ற ஒரு செய்தியும் நம்ம பரவலா பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வைத்து பேரம் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு நிறைய செய்திகள் பாக்குறப்ப இதை எப்படி எடுத்துக்கிறது மேம்? தாவேக்கா ஆட்சியை கவிழ்க்கணுன்றதுக்காக இதை முன்னெடுக்கிறாங்களா அப்படின்றத எடுத்துக்கலாமா? முதல் தாவேக்கா ஆட்சியை கவுக்கணும்னா நீங்க அட்லீஸ்ட் மினிமம் 15 பேர்த்தையாவது தூக்கணும், அப்பதான் அது கவிழும். திமுகவால 15 பேர்த்த புல் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இருந்த கூட்டணி கட்சிகளுமே இப்ப தாவேக்கால போய் இணைஞ்சிட்டாங்கன்றது ஒண்ணு பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப இது வந்து என்ன அப்படின்னீங்கன்னா, இது வந்து என்ன பொறுத்தளவுக்கு எனக்கு திமுக மேல பெரிய நன்மதிப்பெல்லாம் கிடையாது. ஆனா ஒரே ஒரு ஊத்தங்கரை எம்எல்ஏவையோ இல்ல வேற யாரோ 4 பேர்த்த தூக்குறதுனால இந்த ஆட்சியை கவிழ்க்க முடியாது. திமுக எல்லா திட்டுத்தனங்கள்லையும் எக்ஸ்பர்ட், பிஹெச்டி வாங்கினவங்க. அதனால இது சர்வசாதாரணமா இதை செய்திருப்பதற்கான வாய்ப்புகளும் கிடையாது. வேற ஏதோ ஒரு விஷயத்தை டைவர்ட் பண்றதுக்காக இதை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நம்புறேன். நாளைக்கு ஒருவேளை இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு, ஏன்னா இன்னைக்கு செந்தில் பாலாஜி போய் அட்டன் பண்ண போல ஆஜர் ஆகல அப்படின்றதுனால இதுல வேற எதுவும், ஏன்னா செந்தில் பாலாஜிங்கிற பேரை சொல்லிட்டாலே, செந்தில் பாலாஜினாலே இந்த 5 வருஷம் பேர் என்னவா வந்திருக்கு, அவரு சூப்பரா எல்லா தில்லாலடிங்க வேலையும் பர்ஃபெக்டா பண்ற ஆளு அப்படிங்கிறது மக்களுக்கு புரிஞ்சு போயிருக்கு. அப்போ இந்த இதுல செந்தில் பாலாஜி இழுத்து விட்டா ஓகே இந்த ஆள் தான் பண்ணியிருப்பாரு அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்கன்னு பாக்குறாங்க. பட் இதுல வந்து என்ன பொறுத்தளவு டிவிக்கே ஸ்மார்ட்டா வேலை பார்க்குறாங்க ஏதோ அப்படிங்கிற மாதிரி இதை நான் நம்புறேன். ஏன் அப்படின்னீங்கன்னா, ஆளுங்கட்சியாக இருக்கின்றவர்களால் யாரு மேல வேணாலும் என்ன குற்றச்சாட்டு வேணாலும் சாத்த முடியும், அதை நிரூபிக்கிறதுக்கான எவிடன்ஸும் அவங்களால உருவாக்க முடியுங்கிற இடத்துல நான் இது தாவேக்கா பிரில்லியண்டா, ஆளுங்கட்சியா ரொம்ப பிரில்லியண்டா இது வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறதும், இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது என்ன ஆகும் அப்படின்றதும் தெரியும். தொடர்ந்து பல்வேறு அரசியல் தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.